ரீல்ஸ் அக்கா தனியா வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நடுவில் வந்து இவரோட சேர்ந்து ஒரு சில வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நான் பெற்ற செல்வமே சொந்தம் என்று எனக்கு சடனா ஒரு நாள் வீடியோ இல்லை, அப்பதான் இவங்களை வீடியோக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் 3 months. அதன் ட்ரையல் ஒரு போஸ்டர் தான். போஸ்ட்டை போடுறேன், போட்டோன்னே இமீடியட்லி ஒரு 24 hours வந்து 2 million டச் ஆயிடுச்சு. புளி முட்டை தூக்கி பார்த்தேன், இப்ப பூ முட்டை தூக்க போறேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னோடனே அது சம்மந்தமாக நான் நிறையா உப்பு மூட்டை ஏறுறது அதெல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் அப்படியே. சார் உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நான் பேசிக்கலி பிஸ்னஸ் மேன். 2023 இந்த மங்கி மைண்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கோம். இந்த மந்த் மூவி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓ அப்படியா? மூவியில் ஷீ இஸ் மெயின் லீட். ஆனால் ரீல்ஸாக்காக நான் ரீசெண்டாக தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று. ஒரு ஆளுக்கு வந்து 180 ரூபா அப்படின்ற மாதிரி போயிருக்கும் போது 4.5 லட்ச ரூபா ரீல்ஸாக்கா வந்து மாதம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் அதை காமிக்கணுமா? ஓ உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை காட்ட போறீங்களா இப்போ? ஸோ இதுதான் நான் ஒரு 1 million வரையும் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லையே. 2000 பேர்ன்றனால தான் 4.5 லட்சம். அப்போ 6000 பேர் கனெக்ட் பண்ணி பாருங்க, 15 லட்சத்துக்கிட்ட போகுது மாதம். இப்போ நான் 13th September ஒரு வீடியோ போட்டதுக்கு 68,000. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆக்சுவலி நீங்க கால்குலேட் பண்ணுங்க, நீங்க சொல்ற 2000 68,000 நான் 4.5 லட்சம் வரைக்கும் போகும். இல்ல, ஏன்னா ஏரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஃபைனிங் நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அதுக்கப்புறம் சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அக்கா தான். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம ரீல்ஸ் அக்காவும். அவங்க கூட இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், அவங்கள சார்ந்தும் பேச போகிறோம். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், முக்கியமாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன், ஏன்னா இப்போ அதில் தான் நிறைய விமர்சனங்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா ரீல்ஸ் அக்கா தனியாக வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு. பார்த்தோம் நமக்கு ஒரு அக்கா இருக்காங்களா, ரீல்ஸ் அக்கா இருக்காங்களான்னு சொல்லி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தப்போ ஸோ நடுவில் வந்து இவரோட சேர்ந்து ஒரு சில வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோஸாக ஒரு வீடியோ வரும்போது நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய விமர்சனங்கள் வருது. ஸோ இது என்ன கொலாப், எதனால இந்த கொலாப் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறையா வருது இல்லை? ஸோ அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் இப்போ? நான் பெருசாக மேல் இன்ஃப்ளூயன்சர் கூட வீடியோஸ் பண்ணதில்லை. ஸோ நான் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக வீடியோ இருக்குன்னா அது ஓகே, அதை அப்லோட் பண்ணுவேன். வேறு எதுவும் நான் பண்ணதில்லை. ஸோ நான் என்னன்னா ஒரு நாள் நான் எப்போதுமே ஒரே நாளில் நிறைய வீடியோஸ் எடுத்துருவேன். எனக்கு சடனாக ஒரு நாள் வீடியோ இல்லை. ஸோ அப்போ தான் இவங்களை வீடியோவுக்கு ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 3 months முன்னாடி தான். ஜஸ்ட் 3 months முன்னாடி. அதன் ட்ரையல் ஒரு போஸ்டர் தான். ஜஸ்ட் போஸ்டர் வச்சு ட்ரை பண்ணா அது வித்தின், அதுவுமே நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது தான். ஸோ அந்த போஸ்ட்டை போடுறேன், போட்டோன்னே இமீடியட்லி ஒரு 24 hours வந்து 2 million டச் ஆயிடுச்சு. ஒரு போஸ்ட்டுக்கு அவர் என் காதை பிடிச்சி திருவுவார். ஸோ அதை லைக் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, நெகட்டிவ் விடுங்க, அதை பற்றி நான் யோசிக்கல. ஸோ அது இது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னோடனே அது சம்மந்தமாக நான் நிறையா உப்பு மூட்டை ஏறுறது அதெல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் அப்படியே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பசங்க எல்லாமே ரொம்ப ஃபெஸ்ட்ரேட் ஆகிட்டானுங்க. அக்கா என்னக்கா தேவையில்லாமல் ஏங்கா அப்படி பண்ணுறீங்க, தனியாகவே வீடியோ போடுங்கக்கா அது இதுன்னு சொல்லி நான் அதுவுமே போடுறேனே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா நீங்கள் தனியாக மட்டும், அதாவது தனியாக போடுங்கன்னு சொல்லலை, தனியாக மட்டும்தான் நீங்கள் போடணும் வீடியோ, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. நீங்கள் என்னக்கா யோசிச்சிருக்கீங்களா, தேவையில்லாமல் வீடியோக்குள்ளே வந்துட்டோம் போல, நம்மளை போட்டு இவங்க வந்து வாட்டி வதைக்கிறாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி? இல்லை அப்படிலாம் அது என்னடா. ஆனால் என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வருது, பாசிட்டிவ் சைடாக இருந்தாலும் நெகட்டிவ் சைடாக இருந்தாலும்? நார்மலாக நான் வாட்ச் பண்ண மாட்டேன், பார்த்தாலும் ஐ ஜஸ்ட் லீவ் இட். அது அவங்களோட வியூ அவங்க சொல்கிறாங்க, ஐ ஜஸ்ட் லீவ் இட். நான் ஒருத்தர் ஒரு தாட் இருக்கும்ல, நம்ம எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க முடியாது. பிகாஸ் வீ நோ என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஜஸ்ட் 5 to 8 seconds ஸ்மால் வீடியோ, ஒரு 10 செகண்ட், அவ்வளோ ஹார்ட்லி 10 seconds. சில டைம் ஏதாவது ஒரு கமெண்ட் எடுத்து காமிச்சு சொன்னா கூட அவர் இதை ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுருவார். பிகாஸ் அவருக்கு வேலை இருக்கும்ல. ஸோ இதை ஜெனரலாகவே வந்து எல்லாமே கமெண்ட் we can't take it seriously. பாசிட்டிவா இருந்தாலும் we feel happy, பார்த்திருக்கோம். இல்லைனாலும் ஓகே, தட் இஸ் ஹிஸ் தாட். அவ்வளோ நான் சொல்லியிருந்தேன். அந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருமே இப்போ புதுசாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க, எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. ஆனால் ரீல்ஸாக்காக நான் ரீசெண்டாக தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று. டக்குன்னு ஓப்பன் பண்ணாங்க, ஒரு கொஞ்ச நாட்களில் பார்க்கும்போது டக்குன்னு மனமனமனு ஒரு 6000 போச்சு. நாளாக ஷாக் ஆகிட்டு, என்னடா இவ்வளோ போயிட்டுறாங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தா அது வந்து 6000 ஒரு 2500 சொச்சம் அந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு வந்து 180 ரூபா அப்படின்ற மாதிரி போயிருக்கும் போது அதையும் நான் நிறையா கமெண்ட்ஸில் வந்து பார்க்க முடியுது. 180 × 2500 சம்திங் ஏதோ 4.5 லட்ச ரூபா ரீல்ஸ் அக்கா வந்து மாதம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த சப்ஸ்கிரிப்ஷன்றதை எப்படி உள்ளே கொண்டு வந்தீங்க, ஏன் கொண்டு வந்தீங்க ஃபஸ்ட்டு நீங்கள்?
ஆக்சுவலாக என்னென்னா இன்ஸ்டாகிராமில் ரீலுங்கிறது ஒரு ஃபீச்சர், ஃபில்டருங்கிறது ஒரு ஃபீச்சருங்கிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று அவங்க வந்து ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வராங்க. ஸ்டார்ட் அப்பில் சப்ஸ்கிரிப்ஷனாக ஓகே இதில் ஏர்னிங் இருக்குது அப்படிலாம் நான் ஒன்றும் போகல. அதை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. எனக்கு ஒரு 400-500K இருக்கும்போதே மேலே எனக்கு ஃபீடில் காமிச்சுது இது மாதிரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆன் பண்ணுங்கன்னு இன்ஸ்டாலேருந்தே. ஸோ நான் அப்போவுமே பண்ணலை. ஒரு 1 மில்லியன் ஆன பிறகு சரி ஓகே சப்ஸ்கிரிப்ஷனை ஆன் பண்ணேன். பிகாஸ் ஏன்னா அந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு இன்ஸ்டா நமக்கு மேலே ஃபீட்லேயே எல்லாருக்குமே காமிக்குமா, எனக்கு மட்டும் இல்லை எல்லாரோடைய இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே காமிக்கும். ஸோ அதில் நான் வந்து ஆன் பண்ணேன். ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். ஒன்று ஷவுட் அவுட் நான் செலக்ட் பண்ணேன், பிடிஎஸ் செலக்ட் பண்ணேன், எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் செலக்ட் பண்ணேன். பட் அது ரிலேட்டடாக நம்ம போடுறோமோ இல்லையோ ஜென்ரலாக நம்ம ரீல் ஏதாவது ஒன்று மந்த்லி ஒன்ஸ் போஸ்ட் பண்ணால் கூட ஓகே. நானே மெட்டாவில் பேசினேன், அவங்க சொன்னாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அதை காமிக்கணுமா? உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு காட்ட போகிறீங்களா இப்போ? ஸோ இதுதான், இது வந்து நான் இவ்வளோதானா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் போட்ட வீடியோ? ஆல்ரெடி இந்த ரீலை வந்து நான் ரீலில் போஸ்ட் பண்ணி அது நல்லா 1 மில்லியன் மேலெலாம் போயிட்டு ஒரு 20 டேஸ் கழிச்சு 13th செப்டம்பர் நான் இதை வந்து இது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது இதை தாண்டி? இதுதான். சரி, ஆனால் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்விகள் வந்து இருக்குல்ல, சப்ஸ்கிரிப்ஷனில் எந்த வீடியோவுமே போடல, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களை நம்பி நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். அது ஆக்சுவலாக அது தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன்னா வந்து 18+ கண்டென்ட் தான் போடணும்னு இன்ஸ்டாகிராம் சொல்லவே இல்லை. நீங்கள் வேணாலும் போயிட்டு நீங்கள் யூடியூப்பில், க்ரோமில் எதில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. தங்கம்ஸ், நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அது ஒரு ஃபீச்சர், அதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் யூஸ் பண்ண, நான் ஒரு 1 மில்லியன் வரையும் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லையே. ஸோ அதனால நான் சப்ஸ்கிரிப்ஷனில் இதில் போட்ட வீடியோஸ் நான் போடலாமா, நாங்கள் மெட்டால இவங்க பேசுனாங்க ஆக்சுவலி பண்ணிட்டோம். அதுலேயுமே ரெகுலர் வீடியோஸும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் போடலாம் அப்படின்னு சொன்னது. அதனால நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது வந்து எப்படி வந்து இப்படி மாறுச்சுன்றது அது அப்படி யோசிக்கிறத விட நான் அதை பண்ணலை மெயினாக. சரி சார், நீங்கள் சொல்லுங்கள். என்னென்னா நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம ஒரு விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்னாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்காங்க. ப்ளஸ் என்னென்னா இப்போ ரீல்ஸ் அக்கா வந்து மாதம் இன்ஸ்டாகிராமில் இருந்து மட்டுமே ஒரு 4.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் போயிட்டுருக்கு. இது வந்து கம்மி. முன்னாடி 6000 பேர் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப அதிகம். இது 2000 பேர்ன்றனால தான் 4.5 லட்சம். அப்போ 6000 பேருக்கு கனெக்ட் பண்ணி பாருங்க, 15 லட்சத்துக்கிட்ட போகுது மாதம். அதெல்லாம் உண்மைதானே? அவ்வளோதான் சம்பாதிக்கிறாங்க இப்போ. ஆக்சுவலாக வராது. சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப் டு 30 days இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரையல். நீங்கள் 29th டே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேமெண்ட்டும் வராது. அங்கே கண்டினியூஸாக அட்லீஸ்ட் 2 months இருக்கணும். 2 months உங்ககிட்ட டெபிட் பண்ணப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மந்த் பே அவுட்டே எங்களுக்கு வரும். அதாவது அவங்களே 2 months பே பண்ணணும். ஆமாம், 2 months பே பண்ணப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மந்த் டெபிட் உங்ககிட்ட ஆனது எங்களுக்கு வரும். அண்ட் இட் வில் டேக் எவ்ரி 21st ப்ராசஸ் 45 days ப்ராசஸ் ஆகும். ஸோ நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் உங்களுக்கே போயிடும். ஸோ காமிக்கிறது மேலே ஃபாலோவர்ஸ். இப்போது நமக்கு இப்போ ஃபாலோவர்ஸ் மாதிரி தான். ஃபாலோவர்ஸ் வந்து என்னைக்கு வேணாலும் அன்ஃபாலோ பண்ணிக்கலாம்ல. இப்போ நேற்று நீ பார்க்கும்போது 140K இருந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்து 139 ஆகிடும்ல. ஸோ எப்படி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதோ அதேமாரி தான் சப்ஸ்கிரிப்ஷனில் அந்த டோட்டல் இன்ட்டு அமௌண்ட் போடுறது இல்லை. இப்போது நான் 13th செப்டம்பர் ஒரு வீடியோ போட்டதுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 68,000. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆக்சுவலி நீங்க கால்குலேட் பண்ணுங்க. நீங்க சொல்ற 2,000 4.5 லட்சம் வரைக்கும் போகும். இல்ல, ஏன்னா அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் ஆகஸ்ட் 21st டு செப்டம்பர் 21st எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ பேர் டெபிட் ஆச்சு, அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் டோட்டலாக ஓவரால் நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த ஸ்பெசிஃபிக் மந்த்துக்கு 800 people இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அது மட்டும்தான். அண்ட் அந்த 800 உங்ககிட்ட டெபிட் ஆயிருக்கணும். அதில் எவ்வளோ பேர் கட்டியிருக்காங்களோ அதுதான் மட்டும் தான் வரும். அப்போ இது எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. எல்லாருக்கும் இதுதான் இருக்கும். சும்மா ஈஸி டு கால்குலேட். என்ன மேல என்ட்டு போட்டுறாங்க அது. ஏன்னா இப்போ பார்க்கும்போதெல்லாம் ஓகே 1000 பேர் 3330 ரூபா, அப்போனா 3.5 லட்சம் ரூபாய் இருக்குது. இப்போ நீங்கள் 180 ரூபானா இன்ட்டு இது போட்டுட்டு வந்துடும். சரி, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்த விமர்சனங்கள்லாம் உங்ககிட்ட என்னென்னலாம் வந்துச்சு? நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன வீடியோ போடவே இல்லைன்னு. அந்த வீடியோ போட்டிருக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் போடலாம். இன்ஸ்டாகிராம் என்ன ரூல் சொல்லியிருக்காங்களோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். பிகாஸ் நாங்கள் மெட்டாவில் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இவங்க பேசிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து
அதை ஃபாலோ பண்ணணும்ல, பிகாஸ் அந்த ஆப்லேருந்தே ஒரு விஷயம் சொல்கிறது. ஸோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அவுட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவும் பண்ணுறது. ப்ரொமோஷன்ஸும் நிறையா உள்ளே போகும்போது அதுக்குமே ஒரு சில கமெண்ட்ஸ் வருது, வெறும் ப்ரொமோஷனில் நிறையா சம்பாதிக்கிறீங்க போல், மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, எப்படி ஒரு ப்ரொமோஷனுக்கு 1 லட்ச ரூபா வாங்குவாங்களோ, அவ்வளோ காசு வருமோ இவ்வளோ காசு வருமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அப்படி கிடையாது. ஒரு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கும் போது ஒரு என்னென்னா அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே நீங்கள் ப்ரமோட் பண்ணால் அது பிஸ்னஸ் தானே, ரீல்ஸ் வந்து போட்டாங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் தெரிய வருங்கிறதுக்காக தான் நம்மள்ட்ட ப்ரமோஷன் கொடுக்கறது. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுறேன்றதை மட்டும் சொல்கிறேன். இப்போ பெரிய பிராண்டுனா அவங்கள்ட்ட வந்து நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், ஒரு 10K வேணும், 15K வேணும்னு கேட்கலாம். ஒரு சின்ன பிராண்ட் அவங்களே இப்போ தான் ஸ்டார்ட் அப்பில் இருக்காங்கன்னா அவங்க என்ன ப்ரைஸிங் வந்து அவங்களால பண்ண முடியுங்கிறத அவங்க சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் நான் பண்ணுறோம். நாங்கள் போய் அவங்க கிட்ட இவ்வளோ டிமாண்ட் பண்ணி அவங்க என்ன பட்ஜெட் இருக்கோ பிகாஸ் நாங்களும் அதை புரிஞ்சுக்கணும்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வைக்கிறாங்களா, அவங்களால என்ன வந்து பேலன்ஸ் பண்ண முடியுமோ அதை தான் நாங்கள் இதை பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ப்ரமோஷன்லலாம் ஐ நெவர் எவர் டிமாண்ட் எனிஒன். நான் வந்து அந்த மாரி பண்ணவே இல்லை. எனக்கு என்னன்னா அந்த பிராண்டுக்கு பொறுத்த மாதிரி தான். ஒரு மூவி ப்ரமோஷனாக இருந்தால் கூட அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நம்ம பெரிய ப்ரொடக்ஷனுக்கு உள்ள மாதிரி உள்ளதை சின்ன மூவிக்கும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து ரீல்ஸுக்காக 100 மில்லியன்ஸ் தாண்டி ஒரு வீடியோ வந்து செம்மையாக ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், நம்ம வீடியோ இப்படி போகும், நமக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ், இவ்வளோ அன்பு, இவ்வளோ சொந்தம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்தில் நினைச்சது உண்டா? இல்லை இப்போ கிடைக்கும் போது அது எப்படி இருக்குது அந்த ஒரு அன்பு? ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் ரீல்ஸ் போடும்போது 30-40 மில்லியன்லாம் வந்திருக்கு. அது வரையுமே அக்கான்னு தான் வரும். நிறையா தீதின்னு அப்போதான் நான் யோசித்தேன், ஓகே நம்ம வந்து இது நார்த் சைட்லாம் நல்லா போயிருக்கு. ஓ அக்கான்றது இப்போ தீதிலாம் நிறையா வந்தது. அதில் உள்ள கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தேன். ஸோ அதான் அப்புறம் நார்த்து டெல்லி அதெல்லாம் பேஸ் பண்ணி போயிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரீச் ஆயிருந்தது. ஓகே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. சரி, எனக்கு என்னன்னா எடுத்தோடனே ரீல்ஸ் அக்கா அப்படின்ற ஒரு டாக்குள்ள நான் போகல. நான் வந்து ரீல்ஸ் அக்காவுக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருக்குல்ல, ரீல்ஸ் அக்கா வரதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இப்போ சமூக வலைதளங்களில் உங்களோட ஃபேஸ் வந்து ரீல்ஸ் அக்காவாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி இந்த ரீல்ஸ் அக்கா வேர்ல்டுக்குள்ளே வந்தீங்க? இப்போ எப்படின்னா ஆக்சுவலாக வந்து MCA கிராஜுவேட். நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் இன்னமும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2020 தான் நான் வந்து சினிமாக்குள்ளார வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்போ வந்து கேமரா எங்கே இருக்குலாம் தெரியாது. என்னை நடிக்க ஒருத்தர் கூப்பிட்டாரு. ஸோ பண்ணது அது என்னென்னா மாஸ்டர் மகேந்திரன் அண்ட் விஜய் டிவி புகழ் அவங்களோட பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கூத்துப்பட்டறையில் போயிட்டு நான் ஆக்டிங் கற்றுக்கிட்டு லாகின்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த மூவியில் வந்துட்டு நான் ஆக்ட் பண்ணேன். அதில் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த வந்து ப்ரொடியூசர் என்னுடைய ஃபேமிலி தான். ஸோ அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜீ தமிழில் ஒரு ரோல் ஒன்று பண்ணுறேன். பட் அது கொஞ்சம் பெரிய ரோல், நல்ல ரோல் இல்லை. ஸோ எனக்கு அது செட் ஆகாதோன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ் பண்ணுறேன். 2-3 யூடியூப்பில் பண்ணேன், நல்லாவே போச்சு. பட் அதுக்கு மேலேயும் அதுலேயும் கொஞ்சம் பாலிடிக்ஸ்லாம், இன்னர் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகி ஸோ அதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் லக்கிலி எனக்கு ஜிவி சாரோட ஒரு ஆல்பம் சாங் கிடைக்குது திங்க் மியூசிக்கில். ஸோ அது போச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆடிஷன்ஸ் நான் போனேன். பட் அங்கே எல்லாமே கேட்குற ஒரு கொஷின் என்னென்னா, உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஃபேம் இல்லை, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓகே இந்த இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, பட் ஃபேஸ் கொஞ்சம் நாங்கள் ஃபேமாக கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீச்சில் இருந்தானா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பெருசாக திங்க் பண்ணி பிளான் பண்ணிலாம் பண்ணல, சும்மா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது என்னமோ எனக்கு எல்லாமே ஃபேவராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நான் 20-30 வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இதனால எனக்கு என்னென்னா, ஓகே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நெகட்டிவாக சில பேர் என்னை தப்பாக புரிஞ்சுருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் என்னுடைய ஃபாலோவர்ஸ் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ த்ரூ இன்ஸ்டாகிராம் எனக்கு வந்து ஜென்யூனாக ஆட்டோமேட்டிக்காக வந்த ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா ரோஜா 2 வெப் சீரிஸ். அதில் ஒரு நல்ல ரோலே நான் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு சன் டிவியில் மணமகளேவா சீரியல், அதில் வர்ஷான்ற ரோல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்ல சூப்பர் ரோல், அது இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே ஆஃப்டர் இன்ஸ்டாகிராம் எனக்கு வந்து டைரெக்டாக வந்த ஒரு நல்ல இது. ஸோ அதே மாதிரி இந்த அக்காக்கள் ட்ரெண்ட் ஆகும்போது தான் ரீல்ஸ் அக்கான்றது வந்து ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு மற்ற அக்காலாம் இப்போ மறந்துட்டாங்கண்ணா,
நிறைய அக்கா வந்தாங்க ஆனா எந்த அக்காவுமே அங்கங்க நிலையா இல்ல போயிட்டாங்க. ஆனா அந்த ரீல்ஸ் அக்கான்றது டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இந்த ரீல்ஸ் அக்கான்றது உங்களுக்கு எந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிச்சு, அது எப்படி அந்த டிராவல் பத்தி சொல்லுங்க, இந்த ரீல்ஸ் அக்கா டிராவல். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 பேர் தான் வந்து ரீல்ஸ் அக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து நானே ஒரு சில பசங்கள்கிட்ட கேட்டேன், எதுக்கு ரீல்ஸ் அக்கா, எதனால அப்படின்னா, அக்கா நீங்க நிறைய ரீல்ஸ் போடுறீங்களா அக்கா, அதனால நீங்க ரீல்ஸ் அக்கா. ஐ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பேஜ்லேயே நானே நான் ரீல்ஸ் அக்காங்கிற மாதிரி அட்ரஸ் பண்ணி நான் பண்ணேன். பிகாஸ் எனக்கு அது பிடிச்சிருக்கு. நான் இன்கேஸ் நான் அந்த ரீல்ஸ் அக்காங்கிறத சொல்லனா வேற ஏதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வச்ச அக்காலாம் ஓகே எனக்கு வந்து பிடிக்கல, அது அந்த அளவுக்கு. ஜிம் அக்கா, டெய்லர் அக்காலாம் ஓகே. பட் மற்ற அக்காலாம் சொல்றது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி வேற ஏதாவது அக்கான்னு வச்சு நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் அக்கா ரீல்ஸ் இதே சொல்லிட்டு ரீல்ஸ் அக்கான்னு சொல்றது ஓகே. அதுவுமே நான் வந்து நிறைய ரீல்ஸ் பண்றதுனால தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய வீடியோஸ்லயும் நான் ரீல்ஸ் அக்கா அப்படி சொல்லி அட்ரஸ். சார் உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நான் பேசிக்கலி பிஸ்னஸ் மேன். லாஸ்ட் 15 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் 2023 இந்த மங்கி மைண்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கோம். நவ் இந்த மந்த் மூவி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓ அப்படியா? மூவியில் ஷீ இஸ் தி மெயின் லீட் இந்த. ஓகே ஓகே சூப்பர். எனக்கு என்னன்னா நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. நான் முக்கியமான கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்ப்பேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸை டெலிட் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா கமெண்ட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா வந்துட்டு அதை பாசிட்டிவ் கமெண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருவாங்க, பின் பண்ணி மேலே ஏற்றிடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் உங்கள் வீடியோவில் எந்த வீடியோலையுமே இந்த கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணுறதோ இல்லை கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணி அந்த டெலிட் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணி விடுறதோ அந்த மாதிரி எதையுமே பார்த்ததில்லை. இந்த ரீல்ஸ் அக்காவுக்கும் கமெண்ட்ஸுக்கும் உள்ள அந்த ஒரு பந்தம் பற்றி சொல்லுங்கள். நான் எந்த ஒரு ஸ்டார்டிங்கில் நானுமே ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் நான் என்னன்னா நான் வந்து ஜென்ரலாக என்னுடைய பர்சனல் என்னுடைய ஐடியில் நான் போடுறேன். உங்களுக்கு அது தப்பாக இருந்து நீங்கள் அப்படி தப்பாக பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அது எல்லாருக்கும் நீங்கள் வந்து கோடிக்கணக்கான பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு சில தங்கம்ஸ், அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, அவங்க தான் என்னோட ஃபாலோவர்ஸ். என்னை புரிஞ்சுக்கிறவங்க அவங்க பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. சில பேர் நம்ம ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்க, அக்கா இந்த காஸ்டியூம் வேணாமே, நீங்கள் எப்படி பண்ணலாமேனா அது சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்குமே ஓகேம்மா ஷுவர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பட் இப்படி வந்து க்ரீனாக வந்து பேசுறதெல்லாம் நம்ம மைண்டுக்கு எடுத்துக்கிட்டு நமக்கு ஒர்க் இருக்குது, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நான் கம்பெனியில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த கமெண்ட் இப்படி இருக்குது அப்படின்னு அழுதுட்டு இருந்தா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகாதுல்ல. ஆனால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ட்ரை, ஏன்னா நிறையா பேர் பேசும்போது ஏன் இப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரில, அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இப்படி இல்லாமல் பேசுவாங்கன்ற மாதிரி. இப்போது எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலை, நீங்கள் வந்து நீங்களா தான் இருக்கீங்க. ஆனால் சொல்கிறவங்க ஒரு 1000 பேர், ஏன் கோடிக்கணக்கான பேர் உங்களை தப்பாக சொல்லட்டுமே, நீங்கள் என்ன நினைப்பீங்க? கோடிக்கணக்கான பேர் தப்பாக சொன்னதுனால உங்களை நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்களா? உங்களுக்கு உங்களை பற்றி தெரியுதுல்ல. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டும், புரிஞ்சுக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ நான் ஏன் கமெண்ட் கூட ஆஃப் பண்ணலன்னா, ஓகே மற்ற மக்களும் பார்க்கட்டும், இவ்வளோ வந்து இவங்களுக்கு க்ரீனாக அனுப்புகிற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு அவங்களும் பார்க்கட்டுமேங்கிறதுனால தான் விட்டு வச்சது. ஆனால் இப்போ நிறைய கிரியேட்டர்ஸோட சேர்ந்து ரீல்ஸ் அக்கா வந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி திடீர் கொலாப் எல்லாமே போயிட்டு இருக்கு இப்போ? ஆக்சுவலாக எனக்கு எல்லாருமே தெரியும், இன்ஃப்ளூயன்சஸாக நிறைய இடத்துல ப்ரமோஷன்ஸ் இதிலெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். தனுஜாக்கா எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, வைஷோக்கா நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அதை மாதிரி வந்து இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருமே ஃப்ரெண்டு. சில பேர் வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால நாங்கள் கேர்ள்ஸ் டு கேர்ள்ஸ் சும்மா வீடியோ நிறைய, இப்போ கேர்ள் டு கேர்ளே நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை நாங்கள் 2 இன்ஃப்ளூயன்சஸ் சேர்ந்து பண்ணோம். ஏன்னா அதுலேயுமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, அதுலேயுமே ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுலேயேண்டா பண்ணுறீங்க. நம்ம வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி போட்டிருந்தா கூட அதில் கூட நெகட்டிவ்ஸ் வரதான் செய்யும் எல்லா பெண்களுக்கும். ஸோ அதனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல. சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா போயிட்டு இருக்கு. அதை தாண்டி வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை இப்போ சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, மூவி லீட் ரோல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீல்ஸ் அக்கா நாங்கள் வந்து இன்னும் பிக் ஸ்க்ரீனில் சின்ன டிவி 24 இன்ச்சஸ் 42 இன்ச்சஸ் 52 இன்ச்சஸில் பார்த்ததை தாண்டி பெரிய 70mm ஸ்க்ரீன்லலாம் வந்து ரீல்ஸ் அக்கா பார்க்க போகிறப்ப வேற என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போது சன் டிவியில் வந்து மணமகளேவா வர்ஷா ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதை தாண்டி சன் டிவிலையும் ஒரு சில ரோல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் மூவிக்கு நான் போயிருக்கேன். ஸோ அதோடைய ஸ்டோரிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஷூட்டுக்காக என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். பிகாஸ் நான் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ரோல், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரோல் பண்ணுறேன். இப்போ சொல்ல வேணாம், ஒரு சர்ப்ரைஸ் அது. அதனால் நான் வந்து என்னுடைய பாடியை நான் டியூன் பண்ணணும். ஸோ அது வந்து அதுக்கான ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ணி. ஸோ நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் அந்த ரோல், அதுக்கான ஒரு போர்ஷனையோ இல்லை ஒரு போஸ்டரோ ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து மேபி 2
2 weeks time, 2 to 3 weeks time. 2-3 weeksல ஆமா 2 to 3 weeks timeல posters. Name, everything has been finalized. எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. Shortly we'll come up with posters. ஸோ அதுக்கு டேரக்டர் வந்து நீங்கள் அதுக்கான ஒர்க் பாருங்கள், பிகாஸ் பாடியே நம்ம டோட்டலாக டியூன் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக அவங்கள காமிக்கிறோம். ஸோ அதுன்றதுனால. ஸோ அதே மாதிரி இப்போது உங்களோட ரீக்ரியேஷன் வீடியோ ஒன்று பார்த்தா அதுவும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரீக்ரியேஷனாக எல்லாருமே வேற ஒரு ரோல் எடுப்பாங்க, வேற ஒரு வீடியோஸ் பண்ணுவாங்க. ஏன் குறிப்பிட்டு இந்த வீடியோ வந்து ரீக்ரியேட் பண்ணலாம்? ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி கிராமத்து ஃபீல் இருக்கணும், இல்லை நம்மளோட கலரை வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டணும், இது வந்து நேச்சுரலாக அதாவது அந்த கலர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், கருப்பாக தெரியணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ரீக்ரியேஷன் நிறைய பேர் நிறைய வீடியோ பண்ணுறாங்க. ஸோ ஏன் குறிப்பிட்டு இந்த வீடியோ ரீக்ரியேட் பண்ணணும், இல்லை இதே மாதிரி தான் அதுக்கு அடுத்து பண்ண போகிறீங்களா அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்குது இப்போது. ஜென்ரலாகவே என்னோட வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப க்ளோஸ் ஷாட்டே வைப்பேன். ஃபேஸில் ஐலைனர் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். எனக்கு கண்ணில் கருவளையம் இருந்தால் கூட அதை நான் அப்படியே தெரிகிற மாதிரி நேச்சுரலாக தான் நான் வீடியோ போடுவேன். கத்திரி பூ அழகி சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கிராமத்து சாங் தான். எனக்கு என்னென்னா எப்படி இருந்தாலும் ஓகே, அந்த இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல கேமராமேன். சரி ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா இதே மாதிரி வீடியோ பண்ண போகிறீங்களா, இல்லை தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ நிறையா வருமா, இல்லை ரீல்ஸ் அக்காவை நாங்கள் இந்த வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாமா? இல்லை என்னன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ஒரு மிஸ்டேக்ஸ் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறது தான். ஸ்லோலி வந்துட்டு நம்ம பேஜை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோங்கிறது விஷயம் இருக்குது. ஏன்னா நான் மூவியும் சைன் பண்ணியிருக்கேன்னும் போது நான் சில ரீக்ரியேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், டான்ஸ் வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்லோலி. பிகாஸ் எனக்கு அம்மாவே எடுத்துட்டாங்க, ஃபேமிலியே வீடியோ எடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் நான் அடாப்ட் ஆகி கொஞ்சமாக நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். லைக் ரீக்ரியேஷன், டான்ஸ் வீடியோ, ஆக்டிங் வீடியோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட மூவியில் இது எல்லாமே நாங்கள் பார்க்கலாமா? டான்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக டான்ஸ் எல்லாம் நம்ம சின்ன சின்ன போர்ஷனாக பார்த்துருப்போம். ஒரு ஃபுல் லென்த் மூவியில் டான்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு இது எல்லாமே ஆக்டிங் இல்லாமல் எப்படி ஃபுல்லாக நல்லா ஃபீமேலுக்கு நல்லாவே ஆக்டிங் உள்ள மாதிரி உள்ள இதுதான் கொடுக்குறாரு. அண்ட் நானுமே வந்து ஆக்டிங் கிளாஸ்லாம் போய் பண்ணியிருக்கேன். நான் சோழன் சார்ட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஆக்டிங் தெரியும். பட் ரீல்ஸில் என்னன்னா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை. ஏன்னா ரீல்ஸ் வந்து ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ அது வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சு பண்ணணும். எடிட்டிங், அது கேமரா, எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ரீக்ரியேஷனாக ப்ராப்பராக அதெல்லாம் எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது இல்லையா. ஸோ அம்மா வச்சு போனதுனால அப்படி இருந்துச்சு. இப்போ டீம் இருந்தாங்கன்னா ஸ்லோலி நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க, நிறையா சொன்னீங்க. இன்னமும் நிறையா விமர்சனங்கள் வரலாம், இல்லை என்ன விமர்சனம் வந்தாலும் அது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் எப்படி கடந்து போனீங்களோ அதே மாதிரியே கடந்து போயிட்டு அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணணும். ஸோ இந்த மூவி நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் உங்களை இதே இடத்துல உட்கார வச்சு நான் இன்டர்வியூ பண்ணுவேன். மூவி எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு, என்ன ஏதுன்ற மாதிரி அடுத்து நம்ம பார்ட் 2ல் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்க எல்லா விஷயமும் நல்லதாக நம்ம சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.